எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். நம்மளை சுற்றி நிறைய பகைவர்கள்லாம் இருக்கும்போது நம்மக்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னு வைங்களேன், இந்த பகைக்கு என்ன காரணம்? உடனே நம்ம சொல்லுவோம், என்னோட வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்கல, ஒரே போட்டிங்க, அதனால தான் பொறாமப்படுறாங்க எல்லாரும் என்னை பார்த்து, அதனால தான் இவ்வளவு பகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த போட்டி பொறாமை இது மட்டும்தான் பகைக்கு காரணமா? இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. அந்த காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம ரொம்ப தெளிவாயிரும். ஏன் திடீர்னு இவங்க இப்படி கோவிச்சுக்கிட்டாங்க, ஏன் நான் எதுவுமே பண்ணலையே, திடீர்னு எதுக்கு இவ்வளவு கோபமாக என்கிட்ட நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற குழப்பம் நமக்கு வரவே வராது. ஏன்னா இது 2 நண்பர்கள். அதில் ஒருத்தன் பெரிய பணக்காரன், ஒருத்தன் ரொம்ப மிடில் கிளாஸ், ஏழைன்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, இது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே எந்த பிரச்சனையுமே ஏற்படுத்தல. ரொம்ப ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப். எப்போவுமே அப்படி இருக்க முடியுமா? மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்போவுமே ஒரு மனுஷனை ஒரே நிலையில் வச்சுருக்காது. ஒரு நாள் என்ன ஆகுது, இந்த ஏழை நண்பன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு உதவி தேவைப்படுது. பெருசாலாம் கிடையாது, ஒரு 2 வீலர் அவனுக்கு வேணும். ஏன்னா இப்போ அவங்க வீட்டில் கெஸ்ட்டு வந்திருக்காங்க. அடிக்கடி மளிகை கடைக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுனால ஒரு தடவையும் நடந்து போய் பொருட்கள் வாங்கிட்டு வரும்போது அவனுக்கு லேட் ஆகுது. அதுவும் இல்லாமல் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, நம்ம ஃப்ரெண்டு பெரிய பணக்காரனாச்சே, ஒரு நாள் ஒரு 2 வீலரை கடன் கேட்டால் ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம போய் அவன்கிட்ட வாங்கிட்டு வந்தோன்னா இந்த வேலையெல்லாம் நமக்கு எளிமையாயிடும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறான். ஃப்ரெண்டு வீட்டுக்கு நடந்து போகிறான். போகும்போது மனசு அவனை அப்படி குழப்புது. ஒரு வேளை அவன் கொடுக்கலன்னா, சேச்சே, மனசு இவன்கிட்ட பேசுது, இவன் மனசுக்கிட்ட பேசுகிறான், சேச்சே, அது எப்படி கொடுக்காம இருப்பான்? எவ்வளவு நாள் நட்பு எங்களோடது. தடவையாக ஒரு உதவி கேட்குறான், அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவான். அதெல்லாம் அவன் கண்டிப்பாக கொடுப்பான். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறான் வீட்டை நோக்கி. மனசு மறுபடியும் அவனை இப்படி குழப்புது. இத்தனை நாள் அவன் உன்கிட்ட நடிச்சிட்டு இருந்தானா நீ என்ன செய்வே? ஒரு மாதிரி மேலோட்டமாக உன்கிட்ட நல்லவன்னு காட்டுறதுக்காக அவன் நடிச்சிட்டு கூட இருக்கலாம்ல, தரலைன்னா என்ன செய்வேன்? இவன் யோசிக்கிறான், அப்படிலாம் இல்லை, தராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, எப்படியும் அவன் கொடுத்துருவான். மறுபடியும் மனசு என்ன குழப்புது அப்படின்னா, வேணா போய் பாரு, வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னு சொல்கிறானான்னு பாரு. இவன் யோசிக்கிறான், சொல்லலாம், சொன்னா என்ன, கொண்டாடா சாவியை, நானே பெட்ரோல் போட்டுக்கிறேன்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். என் ஃப்ரெண்டு தானே, அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான். உனக்கே வண்டி ஓட்ட தெரியாது, ஏன்னா உன்கிட்ட இது வரைக்கும் பைக்கு கிடையாது. உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதான்னு கூட அவனுக்கு தெரியாது இல்லையா, தர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படியும் காரணம் சொல்லுவான், நீ வேணா பாருன்னு மனசு அவனை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கு. இப்போ அது அவனுக்கு கோபமாகுது. பஞ்சர்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்க வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்க, எனக்கே வண்டி தேவைப்படுதுடான்னு அவன் சொல்கிறானா இல்லையான்னு பாரு அப்படின்னு மனசு குழப்பின உடனே இவனுக்கு கோபம் வந்துடுது. வீட்டை நோக்கி போயிட்டே இருக்கிறான். வீடும் வந்துடுச்சு. இப்போ சரியான கோபத்தில் இருக்கான். காலிங் பெல்லை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். கட கட கடன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் வெளியில் வரான். வெளியில் வந்தோன்னு அவனை பார்த்தோன்னே இவனுக்கு இன்னும் கோபம் ஆயிடுச்சு. ஊர்லேயே உலகத்துலேயே நீ மட்டும்தான் வண்டி வச்சிருக்கேன், என்ன உன்ன மாதிரி எவ்வளோ பணக்காரன் நான் பார்த்துருக்கேன் தெரியுமா, நீயாச்சும் வண்டியாச்சு, எப்படியோ போய் சீரழிங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறான். கதவை திறந்து வெளியில் வந்தா இல்லையா, அந்த பணக்கார நண்பனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா சொல்கிற, என்ன பைக்குடா, எந்த பணக்காரன்டா, யாரா அவனை இன்சல்ட் பண்ணா, எதை பற்றிடா நீ பேசுகிற, ஒன்றுமே புரியலையடா, நில்லுடான்னு சொல்கிறதுக்குள்ளே அவன் என்ன சொல்லிட்டு போகிறான்னா, இதுக்கு மேலே இப்படி உண்மையாக இல்லாத உன்னோட நட்பே எனக்கு தேவையில்லை, இன்னைக்கோட உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுறடான்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டான். இவன் நில்லுடான்னு சொல்கிறான். அவன் நிற்காமல் அந்த இடத்த விட்டு போயிட்டான். இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், நிறைய நேரங்களில் 90% இதுதான் நமக்குள்ளே நடக்குது. நிறைய உறவுகளுக்குள்ள விரிசல் வர்றதுக்கான காரணம் இதுதான். இதை சைக்காலஜிக்கல் டேர்மாக பெண்களுடைய நிலையில் வச்சு இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மூட் ஸ்விங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன, மனசு பண்ணக்கூடிய குறும்புத்தனம் தான். திடீர்னு ஒருத்தர் நம்ம மேலே கோபத்தை காட்டுறதுக்கும், நாம் திடீர்னு ஒருத்தர் மேலே வெறுப்பை காட்டுறதுக்கும் நிறைய காரணங்கள் எதில் வருது அப்படின்னா, மனசு நம்மளை போட்டு குழப்பும்போது தான். 24 மணி நேரமே மனசு அதோட கண்ட்ரோலில் நம்மளை வச்சுருக்குதுங்க. ஆனால் உண்மையிலுமே இந்த உலகத்தில் யார் தெரியுமா வெற்றியாளர்கள்? மனசை அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கிறவங்க தான். ஒருவேளை இப்போ நம்மளோட மனசை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் இது மாதிரியான குழப்பங்கள் நமக்குள்ளே வரவே வராது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட லைஃப்பில் யார் மேலே இப்படி நீங்களே உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு கோபமாக ஆகிக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.